மேலறை தியானம் ஜனவரி மாதம் 31 2026 ஆண்டு. எழுதியிருப்பவர் குவீனி ஜோய்ஸ் இபாரா, மிசாமிஸ், பிலிப்பைன்ஸ். தலைப்பு சேவை செய்யும் ஒருவர். வாசிக்க வேண்டிய வேதப்பகுதி லூக்கா 22 அதிகாரம் 24 வசனம் தொடங்கி 30 வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் லூக்கா 22 அதிகாரம் 27 வசனம். பந்தி இருக்கிறவனோ பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன் அல்லவா? அப்படி இருந்தும் நான் உங்கள் நடுவிலே பணிவிடைக்காரனைப் போல இருக்கிறேன். நான் ஒரு குடும்ப பெண், நடக்க கற்றுக்கொள்ளும் ஒரு குழந்தையின் தாய். நாளில் இறுதியாக உண்பது, இறுதியாக குளிப்பது, இறுதியாக எல்லா காரியங்களையும் செய்வது. என்னை இறுதியில் வைத்திருக்கிறேன். வீட்டு வேலைகளுடன் குழந்தையையும் கவனிக்கிறேன். பிள்ளைக்கு பால் கொடுப்பதனால் இரவிலும் என் வேலை தொடர்கிறது. தாயாக இருப்பது சவாலாகவும் எனது சேவையை பற்றிய தெளிவையும் எனக்கு தந்திருக்கிறது. நான் இன்னும் செய்ய வேண்டிய வீட்டு வேலைகள் அல்லது நான் உணவுண்ண அமரும் நேரத்தில் என் குழந்தைக்கு நான் தேவைப்படுவதையும் பார்க்கும்போது நான் தனியாக எல்லாவற்றையும் செய்ய வேண்டி இருக்கிறதே என்ற எண்ணம் வருவதுதான் உண்மை. ஆயினும் நான் முக்கியமில்லாத ஒரு ஆள் என்ற உணர்வுக்கு நான் இணங்குவதற்கு ஆயத்தமாக இருந்த நேரத்தில் லூக்கா 22 அதிகாரத்தை வாசித்தேன். அதிலே தங்களில் யார் பெரியவன் என்ற கேள்வி சீடர்கள் மத்தியில் எழுந்தபோது தன்னை தாழ்த்தி மற்றவர்களுக்கு சேவை செய்பவனே பெரியவன் என்று விளக்கிய இயேசுதான் அவர்கள் மத்தியில் சேவை செய்வதாக சொல்லுகிறார். எனது நிலைமையின் உண்மையை நான் உணர்ந்தேன். இயேசு என்னுடன் இருக்கிறார். நான் அவருடைய மாதிரியை பின்பற்றி மற்றவர்களுக்கு சேவை செய்கின்றேன். ஜெபம். ஆண்டவராகிய இயேசுவே, சேவையில் உங்கள் மாதிரிக்காக நன்றி. மகிழ்வோடு சேவை செய்ய உதவி செய்யுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. நான் மற்றவர்களுக்கு சேவை செய்யும் போது இயேசுவின் மாதிரியை பின்பற்றுகின்றேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் கிருபையும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.